Hi everyone. So happy to see you all. ஸோ இப்போ இன்றைக்கி என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSAT 2026 அனாலிசிஸ். ஸோ வழக்கம் போல் வருஷம் கேட்குற மாதிரி பலதரப்பட்ட கருத்துக்கள் வருது. ஒரு சிலர் வந்து பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே டிஃபிகல்ட்டி மெயின்டைன் பண்ணதாக வந்து ரொம்ப குறைவான மக்கள் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு, போன தடவை விட இந்த தடவை டிஃபிகல்ட்டு அப்படிங்கிற மாதிரி கருத்துக்கள் வருது. வெரி ஃபியூ, ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் பீப்புள் ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீட்டெயில்டாக ஓகே எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்தெந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக இருந்தது, எந்தெந்த கொஸ்டின்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் மாதிரியே கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து ஒரு 30 கொஸ்டின் வரைக்கும் குவான்ட்டில் கேட்டிருந்தாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 32 அப்படின்னு போகுது. சரிங்களா? 32 அப்படிங்கிறத நம்ம 36 வரைக்கும் கூட கொண்டு போகலாம். ஆனால் அது வந்து ரொம்ப லாஜிக்கலாக எந்த ஒரு கான்செப்ட்டுமே ஃபார்முலாவுமே இல்லாமல் சால்வ் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா பியூராக குவான்ட் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 32 கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் என்னோடய ஃபேவரட் பார்ட்டு, வாட் ஐ லைக் அபவுட் திஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா சஃபிஷியன்சியில் இருக்கிற 5 கொஸ்டின். டேட்டா சஃபிஷியன்சியில் இருக்க 5 கொஸ்டின். சப்போஸ் நீங்கள் ஒரு 80 கொஸ்டின் இருக்க கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 கொஸ்டின் வந்து டேட்டா சஃபிஷியன்சியில் இருக்குது, 5 வெவ்வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு கொஸ்டினை படிப்பீங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் 4 ஆப்ஷனை வந்து ரீட் பண்ணி இதுதான் அப்படின்னு செலக்ட் பண்ண போகிறீங்க. இந்த வருஷம் என்ன புதுசாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மொத்தமாக கொடுத்துட்டாங்க. அடுத்த 5 டேட்டா சஃபிஷியன்சி, அடுத்த 5 வந்து இப்போ காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி. இதுதான்ப்பா உங்களுக்கு வந்து அடுத்த 5 கொஸ்டினுக்கான டைரெக்ஷனு. ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் போதும் அப்படின்னா இதை சூஸ் பண்ணுங்கள், இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும், ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொடுத்துட்டாங்க. இது என்ன மாதிரியான ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் நமக்கு தருது அப்படின்னா, இப்போ எனக்கு 5 கொஸ்டினும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும்போது, சரி பொதுவாக நம்ம நார்மலாக ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆன்சரை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். பட் டேட்டா சஃபிஷியன்சியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சரை கண்டுபிடிக்க மாட்டோம். ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்க டேட்டா போதுமானதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறது மட்டும்தான் வேலை. சரிங்களா? அப்போ ஹியர் we are not very much focused in finding the answer. We are going to check whether the given data is enough or not. அப்போ அதற்கான மனநிலை வேறு மாதிரி இருக்கணும். அப்போ இதை நான் வெவ்வேறு இடத்துல சிதற விடுறதும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது என்னோடய வேலையை சுலபமாக்குது. அப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த 5 கொஸ்டினை நான் இப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டே மைண்ட் செட் பண்ணிக்கிறேன். 1. 2வது, வெவ்வேறு இடத்துல இருக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நான் 4 ஆப்ஷனையும் கோத்ரூ பண்ணணும், விச் இஸ் கோயிங் டு டேக் டைம். அப்போ இப்படி கொடுத்தது நமக்கு வேலை மிச்சமாக அப்படின்னா எஸ், ஒரு வகையில் டைம் வந்து கம்மியாகும். நம்ம வந்து இன்னும் ஃபோக்கஸ்டாக டேட்டா சஃபிஷியன்சியை அப்ரோச் பண்ணுறதுக்கான வழியாக இந்த வருஷம் அமைஞ்சது அப்படிங்கிறது வந்து என்னோடய பார்வை. ஸோ உங்களோட கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் இருந்தால், அப்ஜெக்ஷன் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ரைட்டுங்களா? ரைட். சரி, வழக்கம் போல் இந்த வருஷமும் என்ன பண்ணாங்க அப்படின்னா PYQலேருந்து சில விஷயங்களை வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக வெளியே உழவுற கருத்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டினை இன்னொரு வருஷம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு. உண்மையான்னு கேட்டால் பாதி உண்மை. ஏன் பாதி உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் கேட்ட கொஸ்டினை திரும்ப வேறு வருஷம் கேட்பாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கொஸ்டின் தான் அப்படின்னு நமக்கு தெரியாத அளவுக்கு அதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு முறை கொஸ்டினை கொடுத்து ஆன்சர் கேட்டிருப்பாங்க, இன்னொரு முறை ஆன்சரை கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. இது எத்தனை வருஷ இடைவெளியில் நடைபெறும் அப்படின்னா 1 வருஷ கேப்பில் நடக்கலாம், 2 வருஷ கேப்பில் நடக்கலாம். சில டைம் வந்து 10 வருஷ கேப்பில் கூட ஒரு கொஸ்டினை கொடுத்துட்டு அதே கொஸ்டினை திரும்ப வேறு மாடலில் கேட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ரைட்டா? இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா 2026 கேட்கப்பட்ட கேள்விகள் இதற்கு முன்னாடி எந்த வருஷத்தில் எப்படி கேட்டிருக்காங்க, ஒருவேளை அதெல்லாம் பார்த்தா நம்ம சால்வ் பண்ணியிருந்தால் இந்த வருஷம் கொஸ்டின் ஈஸியாக இருந்திருக்குமா அப்படின்னு. உண்மை என்ன அப்படின்னா PYQவை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணும்போது ஒரு கொஸ்டினை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. ஒருவேளை இதை இந்த கோணத்தில், இந்த ஆங்கிளில் கொடுத்துருந்தா, அப்போ பெர்செப்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினுக்கு 4-5 பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா அதுவே போதுமானது. இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது, அப்போ அந்த கொஸ்டினோட
அனதர் பெர்செப்ஷன் அடுத்த வருஷம் கேட்கலாமா அப்படின்னா எஸ் கேட்கலாம். அப்போ இதுக்கு முன்னாடி அப்படி கேட்டிருக்காங்களா, நிறைய முறை கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் அப்படி என்னென்ன கேள்விகள் வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்களேன். XYZ jumped forward 4, 6 and 5 feet respectively. At 8 AM they all land on 199. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. how many times they will land on the same mark between 195 and 1000 if all of them cross mark at 1000 at 9 AM. சரி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒருத்தருக்கு 4, ஒருத்தருக்கு 6, ஒருத்தருக்கு 5. ஸோ 3 காமனாக மீட் பண்ண போகிறது அப்படின்னு சொன்னாலே அது எல்சிஎம்மாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி எல்சிஎம் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா டிராஃபிக் சிக்னலை வச்சு கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் டிராஃபிக் சிக்னல் செம்ம சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் தட், எல்சிஎம் எடுத்து ஒரு இடத்துல வந்து மீட் ஆகும் அப்படிங்கிற லாஜிக். அப்போ அதே லாஜிக்கை தான் நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இது 2023 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? சரி, 2019 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீதா அண்ட் கீதா go for a swim on 2 days and 3 days respectively. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, Jan 1 போயிருக்காங்க, திரும்ப என்னைக்கு வந்து ஒன்றா போவாங்க அப்படின்னு. இப்போ இதை வந்து நீங்கள் எல்சிஎம்னு கூட எடுத்து சால்வ் பண்ணியிருக்க மாட்டீங்க. என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 1ஆம் தேதி, 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கூட நம்ம ஆன்சர் கொண்டு வந்திருக்கலாம். சரிங்களா? அப்போ அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் வந்து எல்சிஎம் தான். இப்போ திரும்ப 2021 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே கொஸ்டினை வந்து வேறு ஒரு பாணியில் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இந்த கொஸ்டினோட பரிணாம வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு டாப்பிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளான கேல்குலேஷன் வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கேல்குலேஷனை டிஃபிகல்ட் ஆக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டினை இன்டைரக்ட் ஆக்குறாங்க. இப்படி தான் ஒரு கொஸ்டின் எவால்வ் ஆகிட்டே வருது. அப்போ இந்த வருஷம் நான் ஒரு கொஸ்டின் பார்க்குறேன் அப்படின்னா அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வேறு ஆங்கிளில் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற பட்சத்தில் ஐ எம் கெட்டிங் பெட்டர் இன் CSAT. அப்போ தனியாக ஏதாவது நான் எடுத்து படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் என்ன PYQவில் பார்த்துருக்கீங்களோ அதை வேறு பெர்செப்ஷனில் பார்க்குறதே போதுமானது அப்படிங்கிறது தான். ரைட். சரி, இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 power m into 1000 into n is equal to 75 power 25, 25 power 32 into 32 power 75. சரி, இப்போ இந்த கொஸ்டினோட லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஒரு வருஷத்துக்கும் ரைட் ஹேண்ட் சைடை ஒரு வருஷத்துக்கும் பிரிச்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா CSAT 2022 கேட்ட கொஸ்டின் 3யோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. 2024 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ரெண்டையும் சேர்த்து ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறீங்க, நம்பர் ஆஃப் ஜீரோஸை கண்டுபிடிக்க போகிறீங்க, அதை எம்முக்கு வந்து ஈக்குவேட் பண்ண போகிறீங்க. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 2 பவரும் 5 பவரும் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 into 5 into 5 பவரில் எழுதுவீங்க. இதை 5 ஸ்கொயர் பவர் 32ன்னு எழுதுவீங்க. இதை 2 power 5 பவர் 75ன்னு எழுதுவீங்க. அப்போ இங்கே வந்து 2 வந்துடும், இங்கேயும் 2 into 5 2 into 5ன்னு எழுதுவீங்க. இதை ஈக்குவேட் பண்ணி மட்டும் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஒருவேளை 2022 இருக்க அந்த கொஸ்டினையும் 24 இருக்க நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கொஸ்டினையும் நான் தெளிவாக சால்வ் பண்ணியிருக்க பட்சத்தில் எனக்கு இந்த கொஸ்டின் பெருசாக கஷ்டமாக இருக்காது. சரி, இந்த கொஸ்டினை பார்க்கும்போது தான் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா த சேம் கொஸ்டின் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2017 வருஷம் அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இல்லை 2 வருஷத்துக்கு ஒருக்க அந்த பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. A is a 2-digit number with different digits. B is also a 2-digit number and is obtained by reversing the digits of A. அப்போ ஏன்னு ஒரு 2-digit நம்பர் இருக்குது, அந்த டிஜிட்ஸை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு B அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க. அண்ட் A minus B is multiple of 27. ஸோ மல்டிபிள் ஆஃப் 27 எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 27 இருக்கலாம், 54 இருக்கலாம், 81 இருக்கலாம். ஆனால் 81 இங்கே இருக்க வாய்ப்பு கிடையாது. பிகாஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டிஜிட்ஸ் வந்து 9 இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோமா, இது மாதிரி சால்வ் பண்ணியிருக்கோமா? எப்போயுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நம்பர் எடுக்கிறோம், அந்த நம்பரோட ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா இட் வில் பி மல்டிபிள் ஆஃப் 9. எந்த நம்பராக இருந்தாலும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து 43 ரைட்டா, ரிவர்ஸ் பண்ணும்போது 34, டிஃப்ரென்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 9.
difference is multiple of 62, difference is 26, I mean reverse is 26, but difference வந்து பார்த்தீங்கன்னா 36, it will be multiple of 9. அப்போ இதுக்கு முன்னாடி 2017 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா a 2-digit number is reversed. The larger of two numbers is divided by smaller one. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து 2017 ஒரு 2-digit நம்பரை எடுத்து ரிவர்ஸ் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2017 திரும்ப இன்னொரு கொஸ்டின் வருது. there are certain 2-digit numbers, the difference between the number and the number obtained on reversing is always 27. சார் அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 27ன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த டிஜிட்ஸ் வந்து 3ஆக இருக்கணும், ரைட்டா? இப்போ வந்து 41 அப்படின்னு எடுத்துக்கிறேன், 4 1, இந்த 2 டிஜிட்டோட டிஃப்ரென்ஸ் 3 இருக்கு இல்லையா? இப்போ இது ரிவர்ஸ் பண்ணும்போது 14 அப்படின்னு ஆகும். 41 - 14 would be 27 அப்படின்னு. அப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த பேட்டர்னை வந்து 2017 பார்க்குறேன். அப்போ 2019 என்ன பண்ணுறாங்க, the ratio of 2-digit natural number to a number found by reversing the digits is 4:7. சார் அப்போ இங்கே 4 இங்கே 7, அப்போ 3 பங்கு இருக்குது. அப்போ 3 பங்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து 3 × 9 27. மறுபடியும் அதே லாஜிக் தான். 2017 கேட்டதை 2019 கேட்குறாங்க. சரி, 19 கேட்டதோட விட்டாங்களா? திரும்ப 21 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, the difference between 2-digit number and the number obtained by interchanging the position is 54. 21 22 let P be a 2-digit number and Q be a number consisting of the same digits in reverse order. 22 24 என்ன பண்ணுறாங்கன்னா, let X be a 2-digit number and Y be another 2-digit number formed by interchanging the digits. அப்போ இதே கொஸ்டினை யோசிச்சு பாருங்கள், 2017 26 வரைக்கும் வெவ்வேறு மாதிரி கேட்குறாங்க. அப்போ PYQவை எடுத்து நான் வேறு பாணியில் சால்வ் பண்ணியிருந்தா இன்றைக்கி இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் ரொம்ப தயாராக இருந்திருப்பேன் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ரைட், now look at this question. இந்த கொஸ்டின் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, போன வருஷம் கேட்ட கொஸ்டினை இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. பட் இந்த கொஸ்டின் என்ன இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, இந்த வருஷம் கேட்ட கொஸ்டினே திரும்ப இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. அதாவது in an objective type question paper 5 marks are awarded for a correct answer and 2 marks are deducted for a wrong answer. அப்போ கரெக்ட் ஆன்சருக்கு +5, ராங் ஆன்சருக்கு -2. அப்போ ஈக்குவேஷன் எழுதும்போது எப்படி எழுதுவீங்கன்னா 5x - 2y அப்படின்னு எழுத போகிறீங்க, ரைட்டா? நான் மிச்ச கொஸ்டினுக்குள்ளே உள்ள போல் அப்படியே பேரலாக இன்னொரு கொஸ்டின் இருக்குது, அதை பாருங்கள். a toy T jumps forward and backward. in each forward jump it moves 5 feet forward, whereas in backward jump it moves 2 feet backward. அப்போ முன்னாடி போகிறது +5, பின்னாடி வர்றது -2. அப்போ இதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப் எழுதும்போது எப்படி எழுத போகிறீங்கன்னா 5 டைம்ஸ் ஃபார்வேர்டு, ரைட்டா? 5x - 2y. அப்போ அங்கே வந்து அதே ஈக்குவேஷன் தான் இங்கேயும் வருது. ஏன் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சுன்னா, இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, போன வருஷம் கேட்ட கொஸ்டினை இந்த வருஷம் வேறு மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி கேட்ட கொஸ்டினே திரும்ப வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் தான், அந்த ஒரு ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிற இடத்துல இந்த 2 கொஸ்டினும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாடலில் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் மட்டும்தான் ஒரே மாதிரி ஆகுது. பட் திஸ் கொஸ்டின் ஹஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் நோ மச் டிஃப்ரென்ஸ், ரைட்? இந்த கொஸ்டினை பாருங்கள். how many times does 5 appear in all the 2-digit positive numbers? 2024 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த நம்பர் ஆஃப் 5s used in numbering 260 பேஜ் புக்கு. அப்போ 260 பேஜ் கொண்ட ஒரு புக்கில் 1 to 260 வரைக்கும் நான் டைப் பண்ணுறேன் அப்படின்னா how many times I am going to type 5 அப்படின்னு இருக்கு இல்லையா? அதை கேட்டிருக்காங்க. 2019 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் டைம்ஸ் த டிஜிட் 5 will appear and writing the integers 1 to 1000. அப்போ 2019 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1 to 1000 வரைக்கும் நான் நம்பர்ஸ் எழுதும்போது வந்து 5 வந்து எவ்வளோ தடவை வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 இப்போ 2026 என்ன பண்ணியிருக்காங்க, 7 வருஷம் கழிச்சு அதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராப் என்ன அப்படின்னா, அங்கே வந்து மொத்தமாக எத்தனை 5 இருக்குன்னு கேட்டாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எத்தனை இடத்துல 2-digit நம்பரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சார் இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கும்போது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு 100 நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் யூனிட் டிஜிட்டில் 10 தடவையும் 10th டிஜிட்டில் 10 தடவையும் வரும், சரிங்களா? அப்போ மொத்தம் 20 தடவை, இதில் மாற்றமே கிடையாது. அப்போ அங்கே 1 டிஜிட்டை மட்டும் விட்டுறணும் அப்படின்னா மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 19. இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின், சரிங்களா? ரைட். இப்போ
இந்த வருஷத்து இது மாதிரி இன்னும் சில பல கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்னும் அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பட் ஆனால் என்னோடய ஸ்ட்ராங்கான சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதன் மூலியமாக, வேறு பெர்செப்ஷனில் பார்க்குறது மூலயமா யூ வில் கெட் மோர் ஸ்ட்ராங்கர் இன் சிசேட் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க வருஷங்களில் அது மாதிரி சிமிலராக கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற கலெக்ஷனாக இன்னொரு வீடியோவாக நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம், ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா 2026 கேட்ட கொஸ்டின் இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்கன்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். மேபி 21லையும் 25லையும் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா திரும்ப தனியாக வந்து ஒரு வீடியோவாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ரைட். இன்னொரு முக்கியமான பர்செப்ஷன், இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 80 கொஸ்டின் இருக்குது அப்படின்னா 4லேருந்து 6 கொஸ்டின் எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்காமல் அப்படியே நேராக போய் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 4லேருந்து 6 கொஸ்டினை நீங்கள் தேடுறதுக்கு உங்களுக்கு ஒரு பொறுமையும், இதுதான் அந்த கொஸ்டினை பார்க்குறதுக்கு ஒரு பொறுமையும் வேணும். அது மட்டும் இருந்தது அப்படின்னா ஷியராக 5 கொஸ்டின் கரெக்டு. இது நீங்கள் வந்து எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அது 2021 இருக்கலாம், 26 இருக்கலாம், 25 இருக்கலாம். எந்த வருஷத்து கொஸ்டின் பேப்பராக இருந்தாலும் மினிமம் 4 மேக்ஸிமம் 6 கொஸ்டின் கண்டிப்பான முறையில் பார்த்த உடனே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த வருஷம் அப்படி கேட்ட கேள்விகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற சாம்பிளை நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஐ வுட் சே கோ ஃபார் இட். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நேரடியாக போங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா, ஃபஸ்ட்டு அதை சால்வ் பண்ணிட்டீங்களா, தட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ் லைக் எனிதிங், சரிங்களா? ரைட். How many 3-digit numbers can be expressed as the integral power of 2? சரி, இப்போ integral power of 2 அப்படின்னு சொல்லும்போது வந்து 2ஓட பவரில் நான் எழுத போகிறேன், சரிங்களா? ஸோ 2 power 1 2. ஸோ இப்படி எழுதும்போது நான் என்ன பண்ணுவேன், 2 4 8 16 32 64 128 அப்படியே டபுளாக தானே எழுத போகிறோம், ரைட்டுங்களா? 5 1 12, இதுக்கப்புறம் 1024 ஆகிடும். அப்போ நான் சிங்கிள் டிஜிட்லேருந்து ஆரம்பித்து 2 டிஜிட்லேருந்து 4 டிஜிட் வரைக்கும் போயிருக்கேன். பட் இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, how many 3 digit numbers தானே கேட்டிருக்காங்க. how many 3 digit number 128 256 512. அப்போ இதுக்கான ஆன்சர் 3. அப்போ யோசிச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் 80 questions 4 to 6 questions would be there which you can solve less than a minute and you don't even have to use any formula. ஒரு ஃபார்முலாவோ இல்லை இது இப்படி தான் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற லாஜிக்கே இல்லாமல் நேரடியாக சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். யூனிட் டிஜிட்டு 10th டிஜிட், யூனிட் டிஜிட்டில் 10 டைம்ஸ் வரும், 10th டிஜிட்டில் 10 டைம்ஸ் வரும், மொத்தம் 20 தடவை. பட் அந்த சிங்கிள் டிஜிட் 5 மைனஸ் பண்ணுறதுனால மை ஆன்சர் இஸ் கோயிங் டு பி 19, சரிங்களா? சரி, இந்த கொஸ்டினில் சால்வ் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. In a sequence of number, each number other than the first 2 is sum of immediately preceding numbers. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈச் நம்பர் அதர் தென் ஃபஸ்ட்டு 2. இப்போ ஃபஸ்ட்டு 2 நம்பர் என்ன கொடுத்துட்டான், 4 7ன்னு கொடுத்துட்டான், சரிங்களா? ப்ரிசீடிங் நம்பர்ஸ் ஃப்ரம் இட். if the first 2 numbers are 4 and 7, then the 6th number is. சரி, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, other than the first 2 numbers, sum of the 2 immediately preceding numbers. அப்போ ஃபஸ்ட்டு 2 மட்டும் 4 7. அப்போ 3வது நம்பர் எப்படி வரும்னா 4 + 7 11. 4வது நம்பர் எப்படி வரும், 7 + 11 18. 5வது நம்பர் எப்படி வரும், 11 + 18 29. அப்போ 6வது நம்பர் என்ன வரும் அப்படின்னா 18 + 29 47. ஆப்ஷன் டி. இதை நம்ம ஃபிபோனாச்சி சீரீஸ்னு சொல்லுவோம். ஃபிபோனாச்சி சீரீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 1,1 இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 1 + 1 2, 1 + 2 3, 2 + 3 5 8 இப்படியே போயிட்டே இருக்கும். இதை ஃபிபோனாச்சி சீரீஸ்னு சொல்லுவோம். ஃபிபோனாச்சி சீரீஸுங்கிற வார்த்தையை நேரடியாக சொல்லாமல் அவங்களா 2 டேர்ம் வச்சுட்டு அதை வச்சு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐ டோன்ட் திங்க் ரொம்ப தூரத்தில் ஏதாவது ஒரு டேர்ம் கேட்டிருந்தா கூட நம்ம பேட்டர்ன் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிட்டாங்க, 6வது டேர்ம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு வந்து ஃபார்முலாவும் தேவையில்லை, லாஜிக்கும் தேவையில்லை. எடுத்தவொடனே கொஸ்டின் ரீட் பண்ணேன்னா டேரெக்டாக ஆன்சருக்கு போயிடுவேன், ரைட்? சரி, இப்போ இந்த கொஸ்டினை ஏன் வந்து கோ டு கொஸ்டினில் சொல்கிறேன், இது எடுத்தவொடனே சால்வ் பண்ணுற மாதிரியா சார் இருக்குது அப்படின்னா, டோ நாட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவருங்கிற மாதிரி தான். கொஸ்டின் 5 வரி இருக்குது, அப்போ இது கஷ்டமான கொஸ்டின் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, ரைட்டா? லாஜிக் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். த ரேஷியோ ஆஃப் மேல் டு ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் இன் 2 companies A and B is 13:10. அப்போ கம்பெனி ஏல வந்து 13:10
அண்ட் கம்பெனி பியில் வந்து பார்த்தீங்கன்னா 7:5 இதுதான் கொடுத்துருக்க டேட்டா. ரைட். இஃப் போத் த கம்பெனிஸ் ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ், அப்போ இங்கே மேல் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க, இங்கே மேல் ஃபீமேல் கொடுத்துட்டாங்க. ஆனால் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் இஸ் சேம் இன் போத் த கம்பெனிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13 மேலுக்கு 10 ஃபீமேல், இதுதான் ரேஷியோ. இங்கே 7 மேலுக்கு 5 ஃபீமேல். சார் இங்கே 10ன்னு இருக்கா, அப்போ இங்கேயும் 10 வர வைக்கணும் அப்படின்னா இந்த ரேஷியோவை நான் 14:10 மாற்றி எழுதிக்கலாமா? இங்கே வந்து எப்படி இருக்கும்னா 13:10 தான் இருக்கும். இங்கே வந்து 13 மென்னுக்கு 10 விமன், இங்கே 14 மென்னுக்கு 10 விமன். திஸ் இஸ் வாட் த ரேஷியோ இஸ் கிவன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஏ டு தோஸ் ஆஃப் பி. அப்போ ஏல எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா மொத்தம் 23 பேர், பியில் மொத்தம் எவ்வளோ இருக்காங்கன்னா 24 பேர். ஆப்ஷன் பி. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த கொஸ்டினில் வந்து அங்கே வந்து 7:5 14:10 மாற்றி எழுதணும். ஏன் எழுதணும் அப்படின்னா அங்கே 10 விமன் இருக்காங்க, இங்கேயும் 10 விமன் வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ அகெயின் திஸ் இஸ் another go to question. You would solve it in less than a minute. சரி சார், இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவ்வளோ பெரிய கொஸ்டின் இருக்குது, the question cannot be answered due to insufficient data இருக்குது. அப்போ அதை ஒரு ஓரத்தில் மைண்டில் வச்சுக்கிறேன், ஒருவேளை அதுவாக இருக்கலாம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கிறேன். அப்போ கொஸ்டினை படிக்க ஆரம்பிக்கிறேன். ரைட்டா? ஸோ ஃபார் அ டெலிவரி த பாய் இஸ் given ₹5 and for every kilometer ₹2 is given. சரி சார், அப்போ என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா கண்டிப்பாக ₹5 வந்துடும், கண்டிப்பாக ₹5 வந்துடும். ஆனால் 1 கிலோமீட்டர் ட்ராவலாக இருந்தால் ₹7, 1 கிலோமீட்டர் ட்ராவலாக இருந்தால் 5 + 2, 2 கிலோமீட்டர் ட்ராவலாக இருந்தால் 5 + 4, 3 கிலோமீட்டர் ட்ராவலாக இருந்தால் 5 + 6. ஆனால் எனக்கு வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளவு அப்படிங்கிறது அவங்க சொல்லவே இல்லை. சரி, ரிமெம்பர் நான் இன்னும் கொஸ்டினை படித்தே முடிக்கல. ஸோ இந்த ஐடியா மட்டும் எடுத்துக்கிறேன். த பாய் வாண்ட்ஸ் டு earn more than 500 a day but does not want to travel more than 100 km. Which of the following numbers of deliveries would definitely meet his target? சரி, see he doesn't want to travel more than 100 km. அப்போ 100 தாண்டக்கூடாதுங்கிறது கண்டிஷன். அப்போ கிலோமீட்டரை பற்றி டெலிவரி சார்ஜுக்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், my first delivery would be ₹7 if it is 1 kilometer. My first delivery would be ₹9 if it is 2 kilometer. My first delivery would be ₹11 if it is 3 kilometer. அப்போ நான் எவ்வளவு தூரம் போகிறேங்கிறத வச்சு தான் என்னோட டெலிவரி காஸ்ட் எவ்வளோங்கிறதே தெரியும். ஆனால் ஒவ்வொரு டெலிவரியும் இவ்வளோ தான் தூரம் இருக்குங்கிற கண்டிஷன் அவங்க கொடுக்கல. அது 1 கிலோமீட்டர்லையும் இருக்கலாம், 1/2 கிலோமீட்டர்லையும் இருக்கலாம். Unless and until we have that idea, we may not be able to say. So straight away I would say the question cannot be answered due to insufficient data. சரிங்களா? ரைட். இப்போ இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 வீடியோ பார்த்துருக்கோம், 5 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மிச்சம் இருக்க எல்லா கொஸ்டினுக்கும் அப்படியே we can plan the solutions. And செப்பரேட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்க PYQவில் எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடு எல்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.